மனுஷனாவே மிருகம் உனக்கெல்லாம் எதுக்குடா புள்ள குட்டிய கண்டிப்பா உன்னை கடவுள் தண்டிப்பாரு. என்ன பிரச்சனை இங்க? இவனால உயிரோட விடக்கூடாது, சாவச்சுக்கண்டி இவனை. மா ஏமா இப்படி கத்தின்னு வர? பக்கத்து வீட்டு காமாச்சு போன தினமா அவங்க வீட்டுக்காரர் வந்து குஷ்ட அடிக்கிறான்டா. அப்ப குடிக்காம அடிக்க சொல்ல. பயமுடுற தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் கடவுள் கண்டிப்பா கூலி கொடுப்பாரு. என்னமா சொல்ற? தப்பு பண்றவங்களுக்கு கடவுள் கூலி கொடுப்பாரா? ஆமாண்டா, தப்பு பண்றவங்க எல்லாருக்குமே கடவுள் கண்டிப்பா கூலி கொடுப்பாரு. நிஜமாவாமா? அடப்பாவீங்களா? தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் கூலி கொடுப்பாரு. The next day. மோ என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? டேய் நான் என்ன உன்னை ஏமாத்தினேன்? நேத்து நீ என்ன சொன்ன? நீ சொன்ன மாதிரி நான் பண்ணேன். ஆனா எனக்கு இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வரல. நான் என்ன சொன்னேன்? உனக்கு என்ன வரல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மோ நேத்து நீ என்ன சொன்ன? தப்பு பண்றவங்களுக்கு கடவுள் கூலி கொடுப்பாரு சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையாமா? ஆமா சொன்னேன், இப்போ சொல்றேன்டா. தப்பு பண்ணா கண்டிப்பா கடவுள் கூலி கொடுப்பாரு. அப்ப ஏமா இன்னும் கொடுக்கல? நீ சொல்ற கடவுள் எனக்கே இன்னும் கூலி கொடுக்கல. என்னடா சொல்ற? மோ நீ என்ன சொன்ன? தப்பு பண்ணா கடவுள் கூலி கொடுப்பாரு சொன்னல. நான் 2 தப்பு பண்ணிருக்கேன். ஏன் எனக்கு இன்னும் கூலி தரல? என் கையில காசு இல்ல பாருமா. டேய் பைத்தியக்காரா, கடவுள் கொடுக்குற கூலி காசு இல்லடா, தண்டனைடா. தண்டனையா? அப்ப கூட எனக்கு இன்னும் தண்டனை தரல. டேய் அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்கா போயிடு. டேய் நில்ல, அப்படின்னா தப்பு பண்ண நீ. அதுவா? நேத்து நீ தப்பு பண்ணா கடவுள் கூலி கொடுப்பாரு சொன்னியா? அதனால நான் என்ன பண்ண? நீ அப்பாக்கு தெரியாம சேர்த்து வச்சிருந்தே காசு, அந்த காசு எடுத்து செலவு பண்ணிட்டேன். காசு எடுத்துட்டியா? இது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன தெரியுமா? உன் மாமியார் குத்தாங்க சொல்லிட்டு ஒரு பித்தளை ரைஸ் ஆசையா வச்சிருந்தியே, அதை இன்னைக்கு வச்சு செலவு பண்ணிட்டேன். ஆனா 2 தப்புக்குமே கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கல பாத்தியா? பித்தளை ரைஸ் வச்சிட்டியா? கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டான்னு யாரா சொன்னது? நான் தான்மா. கடவுளா யாரும் வந்து தண்டனை கொடுக்க மாட்டாங்கடா, மனுஷ ரூபத்தில் தான் கொடுப்பாங்க. யாருமா அந்த மனுஷன்? நான் தான்டா.